பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாக வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வெளியிலையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. என்கிட்ட சரியான படிப்பு இல்லை, எனக்கு மற்றவங்களை போல படிக்கிற வாய்ப்பு சின்ன வயசுல உண்டாகல. அதனாலேயே படிப்பு இல்லாதவனாலேயே என்ன அநேக இடங்கள்ல ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஆனவனா காமிச்சிக்கவே முடியல. இதுல இன்னொரு விதம், நான் நல்லா படிச்சவன், படிச்சும் எந்த பிரயோஜனமே இல்லாம இந்த ஒரு ஞானமும் இல்லாதவனாய் நான் காணப்படுகிறேன்னு உங்களே நீங்களே குற்றப்படுத்திக்கிட்டு எதுவுமே என்னால சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? உங்களுக்கான வார்த்தை தான், நல்லா கவனிங்க. உங்க முன்னாடி ஒரு வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1:27 இந்த வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியமானதை தெரிந்து கொண்டாராம். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு எந்த ஞானமும் எந்த படிப்பறிவும் என்னால யோசிக்கவே முடியாதுன்னு நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை தான் வைத்து உயர்த்தி ஆசீர்வதித்து அழகு பார்ப்பேன்னு சொல்றாரு. இல்ல, நான் நல்லா படிச்சிட்டேன், ஆனாலும் எனக்கு ஒரு ஞானமுமே இல்லை, நான் படிச்ச படிப்புக்கான ஒரு வேலை இல்லை, நான் படிச்ச படிப்புக்கு பயன்படுத்துற ஒரு யோசனை எனக்கு இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா? உங்களையும் ஆண்டவர் உயர்த்த முடியும். தேவனால் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். அதனால படிச்சும் படிக்காதவ மாதிரி ஞானமற்றவனா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். இல்லை, எனக்கு படிப்பறிவே இல்லாம நான் ஞானமற்றவனா இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு எப்படியும் நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து, உங்களுக்கு எந்த ஞானமும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஞானத்தை பலத்தை இந்த உலகத்துல உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் தர வல்லவராய் இருக்கிறேன். எனக்கு பெரிய பலவானும் பெரிய ஞானமற்றவனு தேவையில்லை, பைத்தியனாகிய நீ தான் எனக்கு தேவைன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க ஒண்ணு மாத்திரம் செய்யணும், உங்க இருதயத்தை முற்றிலுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிற பலத்தை கர்த்தரத்துல கொடுங்க. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அழகு பார்ப்பார். கர்த்தர் நல்லவர், வல்லவர். God bless you.